திருப்பதியில் 6 பேர் பலியாக காரணமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். இந்த தகவல் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று கூட்ட நெரிசலில் 6 பேர் பலியான சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். மேலும் முக்கிய காரணம் என்னவென்றால், திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி அன்று டோக்கன்கள் கொடுப்பதாக தேவஸ்தானம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த டோக்கன்கள் கொடுப்பதற்காக திருப்பதியில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 9 இடங்களில் 94 கவுண்டர்கள் ஏற்பாடு செய்து இந்த டோக்கன்களை வழங்குவதாக தேவஸ்தானம் முன்னறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பு அறிந்த உடனேயே பக்தர்களானது முதல் நாள் காலை 8 மணி முதலே கூட்டம் திருப்பதியில் குவிந்த நிலையில் இந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு, முக்கியமாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள ஒரு எம்ஜிஎம் ஸ்கூல் என்ற பகுதியில் வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்ட நெரிசல் காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கும் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளும் போலீசார் தரப்பில் கண்காணித்து வருகின்றனர். இது ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒரு குழுவானது ஏற்படுத்தி இந்த தகவலானது வெளியிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 11:30 மணிக்கு சிஎம் வருகையை ஒற்றி திருப்பதி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.